ஐ எம் அரகண்ட்னு ஒரு வீடியோ போட்டேன். அதில் நிறைய பேர் ரொம்ப நிறைய வரவேற்பு. ஐ வாஸ் ஹாப்பி டு see the ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் வீடியோ. தேங்க்யூ. ஐ நெவர் தாட் தட் அந்த ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வந்து இவ்வளோ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு. ஸோ அதில் வந்து ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க, குட் மூமெண்ட்ஸ் குட் தாட்ஸ் 3236 அப்படின்ற ஒருத்தங்க asked a question. We'll put that question here, the screenshot of it. I like your views on dismissing the remark from our children saying food is bad or not so good. That's really a new perspective that struck me on hearing you. I'm glad you like it. That's my approach to life, actually. What do you exactly mean by zero? Does this mean having zero self-ego or zero preconceived notion or zero judgment about the other person? So exactly நீ எதுக்கு சொல்றேன்னா, அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கீங்களா, ஜீரோ ஜட்ஜ்மெண்ட் அபவுட் தி அதர் பர்சன். ஸோ வென் யூ ஹாவ் நோ ப்ரீகன்சீவ்ட் ஐடியா அண்ட் ஜீரோ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் அக்ராஸ் ஃப்ரம் யூ, not even the person, that the topic that they are talking about, right? If you have that kind of a mindset, you will be able to listen and attract more information that comes from them. It may actually be beneficial to you. It may even be a positive experience for you. For once நம்ம வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்ம மைண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி, பிரெட் மாதிரி, இட் will absorb everything that is coming from that person. So when you have, what do you mean by zero? That means I have to think that whatever that they are saying is their experience and listen. இப்போ ஒரு மூவிக்கு போறாங்க, I went to a movie, I went to watch this movie Saindavi, I went to the movie theater, on the way I parked here, I went here, then I went and got popcorn, the popcorn did not have butter, so I have to go to a different place and I had to get butter, and then I went into the movie theater. போனா மூவி தேட்டர்ல இன்டர்வலே இல்லை, யூஎஸ்ல இருக்கிற மூவி தேட்டர்ல இன்டர்வலே இருக்காதாமே, உங்களுக்கு தெரியுமா இது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளோ விஷயம் இருக்கு. இது எல்லா விஷயத்துலையும் அவங்க மூவி தேட்டருக்குள்ள போயிருக்காங்க, வெளியே பார்க் பண்ணி உள்ள போயிருக்காங்க, பட்டர் ஒரு இடத்துல போட்டு தரல, வேற ஒரு இடத்துல போய் பட்டர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்வெல்ல கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்க ரெஸ்ட் ரூம் போற ஆளா இருந்தீங்கன்னா முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு உட்காரணும். இதுல எவ்வளோ விஷயம் நம்ம இன்ஃபர் பண்ண முடியுது. ஹவு மெனி திங்ஸ் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ். எடுத்த உடனே சைந்தவி நான் இந்த படத்துக்கு போனேன், என்ன படம், டிராகன்லாம் ஒரு வேஸ்ட்டுங்க, இந்த படத்துக்கு யாருங்க போவா, ஐயோ எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, இல்லை ஆப்போசிட், பார்த்தீங்களா டிராகன் செம்மையா இருந்தது தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், நான் இங்கே போனேன் என் ஃப்ரெண்டோட போனேன். அவங்கள பேசவே விடாம, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே கேட்காம நம்ம எக்ஸைட்மெண்ட்ல என்ன பண்ணிடுவோம், நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். நீங்க ஜட்ஜ் பண்றீங்கன்னு நான் சொல்லலை. நீங்க வந்து ஒரு ஜீரோ மைண்ட் செட்ல இல்லாத போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் வந்து ஆல்ரெடி இஸ் கிவிங் பேக் ஆன்சர்ஸ். It's already giving conversation, imaginary conversation in your brain. It's very difficult to be nothing in the brain. You have to literally off your brain and listen. Stop all the conversation that comes out. உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது இல்லை, அதெல்லாம் நிறுத்திட்டு listen to them. Then என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் you will stop seeking validation. If you train your body to do that, you'll stop seeking validation. When someone says, oh you look nice, you say thank you. Don't think anything. Do I look nice? What dress am I wearing? Oh, do I look? Don't think. Say thank you. Thank you so much for the compliment. You look nice too. Asolunga. Even if it is fake, even if they don't look nice, even if you don't like them, if they are saying you look nice, say you look nice too. Have a great day, na? You too have a great day. Thank you. Simple. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, it is not acting. Again, I will tell you, it is not acting. It is your brain trying to take it as is and move on. You're not spending more than few seconds for that person. உங்களோட brain cells வந்து நீங்க அவங்களுக்கு இவ்வளோ டைம் தான் நீங்க கொடுக்குறீங்க brain cell அவங்களுக்கு. இனஃப், அதுக்கு மேல தேவையில்லைன்றனா. அதையும் மீறி உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுனா, like I said in the previous video, you did not start this conversation. You never told them that you went to a movie before they started. அவங்க சொன்னப்புறம் நீங்க சொல்றீங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்றீங்க. ஸோ நடுவில் அவங்கள பேச விடாம பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், யூ டெல் தெம், யூ அலோவ் தெம் டு ஃபினிஷ், தென் யூ சே யா ஐ ஆல்சோ வென்ட் டு த மூவி. கரெக்ட், ஆமா, பட்டர் பாப்கார்ன் வந்து அங்கே எப்பவுமே கார்னர்ல தான் இருக்கும். இந்தியாவில தான் அவங்க போட்டு தருவாங்க, நம்ம இங்கே தனியாக வச்சிருப்போம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி.
ஆமா, ரெஸ்ட் ரூமே போ, உங்களுக்கு அது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆல்ரெடி நோ த இன்ஃபர்மேஷன் யூ சே ஆமா. சில மூவிஸ்ல பிரேக் கொடுப்பாங்க, சில மூவிஸ்ல பிரேக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்டர்வலே இருக்காது. இந்தியா மாதிரி நம்ம போய் வாங்கி சாப்பிட முடியாது. சமோசாலாம் வரும்போதே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடணும். அதான் நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். சம் பீப்புள் சே வாட்டர் பாட்டில் உள்ள ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கும், ஸோ கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஃப் யூ கேன் ஆட் ஆன் டு த கான்வர்சேஷன், தென் இட் பிகம்ஸ் அ வெரி குட் ரிசெப்டிவ் எக்ஸசைஸ் ஃபார் யோர் பிரெயின். ஐம் நாட் சேயிங் யூ ஹாவ் டு லிவ் லைக் திஸ். இப்படி ஒரு ஃபேக்காக நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி வாழணும்னு நான் சொல்லலை. அது ஃபேக்கே கிடையாது. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம வந்து அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சீக் பண்ணக்கூடாது. இது வந்து நேச்சுரலி ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒன்று சொல்ல வரும்போது நம்ம அவங்கள ஒன் அப் பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட் வந்து ஒரு மங்கி இப்படியே ஓடும். நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படின்னு ஓடும். ஆனால் அது சம்டைம்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம கரெக்டாக வேலிடேட் பண்ணலையோ, நம்ம அவங்களுக்கு கரெக்டான 100% அட்டென்ஷன் கொடுக்கலையோ அப்படின்னு தோணும். இது வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன் இன் எனி ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எனி ரிலேஷன்ஷிப் ஆர் எனி திங். உங்கள் ஃபேமிலியில் கூட உங்களோட ஓன் சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், உங்களோட இன்லாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அவங்க அப்பாவாக இருக்கலாம். அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்ல வராங்கன்னா அவங்க என்ன மூடில் இருக்காங்க, அவங்க என்ன பேச வராங்கிறதே நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது இது வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நான் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வெளியில் போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், தென் ஐ வில் டெல் யூ வாட் ஐ ஹாவ் டு டெல்னு வெயிட் பண்ணுவாங்க. டில் ஐ ஃபினிஷ் மை ஸ்டோரி, தென் தே வில் டெல். சேம் வே அவங்க என்ன ஸ்டோரி சொல்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆமாம்மா இது நடந்தது அது நடந்தது, தென் ஐ வில் டெல். தென் வீல் கம் டு அ மிடில் கிரவுண்ட் அண்ட் டாக் அபவுட் வாட் எவர் வி வாண்ட் டு டாக். இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. கம்மிங் ஃப்ரம் அ 44-year-old அட் திஸ் பாயிண்ட் நான் இதை வந்து கிராக் பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு லிபரேட்டிங் ஃபீலிங். அதனால தான் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். டஸ் இட் மீன் ஹேவிங் ஜீரோ செல்ஃப் ஈகோ? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், you need to have no ego whatsoever, because who are you to compete with somebody else, and who are they to compete with you? They are nobody. You do what is right for you. You do what you're capable of. அவங்க என்னதான் சொன்னாலும் உங்களால என்ன முடியுமோ அதுதானே நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை நீங்க பண்ண முடியாது இல்லையா? நீங்க அதுக்கான எஃபர்ட் வேணா போடலாம், ஆனா உங்களுக்கு வரலன்னும் போது நீங்க அதை பண்ணவே முடியாது. ஸோ அந்த எஃபர்ட் போடணுமா வேணாமா, அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு முக்கியமா இல்லையான்றது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கும் மீறி அந்த ரிலேஷன்ஷிப்காகலாம் நான் இவ்வளோ எஃபர்ட்லாம் போட தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டெல் தம் நோ. சைன் யூ டெல் சம் ஃப்ரெண்ட், என்னால் இன்னைக்கு வர முடியாதுப்பா டீ குடிக்க, சாரி எனக்கு ரொம்ப வேலை இருக்குது. மேபி அந்த வேலையை நீங்கள் சொல்லக்கூட, யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு டெல் தம் வேர் யூஆர் கோயிங் ஆர் வை யூஆர் பிஸி. உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க தேவையில்லை. அதையும் மீறி அது எப்படி நீ என்னை வந்து வராமல் இருக்கலாம், அது எப்படி நீ என்னை பார்க்காம இருப்ப, நீ எப்படி என்ன பண்ணாமல் இருப்பேன்னா, இது அப்படி நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டாக இருந்தானா நீ எனக்கு தேவையே இல்லைன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பு. இதுதான் வந்து நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் கால். அந்த டைமில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையா? நம்மள தேர் மேக்கிங் அஸ் ஃபீல் பேட். தேர் மேக்கிங் அஸ் ஃபீல் பேட் ஃபார் சம்திங் தட் வி ஆர் ஷேரிங். தட்ஸ் நாட் ரைட். தட்ஸ் நாட் சம்திங் வி ஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் ஜாய். சேம் வே தே ஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் ஜாய். யூ டோன்ட் நோ வாட் மைண்ட் செட் தே ஹேவ். மேபி அவங்க சேடான விஷயம் கூட சொல்லுவாங்களா இருக்கும். நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஏதாவது சொல்லும்போது அவங்க நல்லதுக்கே சொன்னால் கூட சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது ஹர்ட்ஃபுல் ஆகிடும். அப்போ நம்ம என்ன ஆகிடும், நம்ம வந்து ஓ மை காட் இது தேவையா, நம்ம சொல்லியிருக்க கூடாதே நமக்கே தோணும். வீட்டுக்கு வந்தப்பறம் நமக்கு தோணும். அப்போ வந்து இட்ஸ் நாட் ஒர்த் இட் இல்லையா? அந்த இடத்துல நமக்கு அந்த ஈகோக்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த ஈகோக்காக நம்ம ஆக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் தென் யூ கான்ட் ரிட்ராக்ட். யூ கேன் நெவர் ரிட்ராக்ட் ஃப்ரம் வாட் எவர் ஹஸ் கான் அவுட் ஃப்ரம் யுவர் மவுத். பிகாஸ் உங்களோட இன்டென்ஷன் ஆஃப் சேயிங் தட் ஸ்டேட்மெண்ட் only you will know. The person who's receiving will not know, because they are in the heat of the moment where they are sharing with you. They're telling everything with you, right? This and this and that and this. Oh, great, super, great, fantastic. Do whatever you want to do. It's their choice. It's their life. சேம் வே யூ ஹாவ் யுவர் ஓன் லைஃப், யூ ஹாவ் யுவர் ஓன் சாய்ஸஸ். நம்மளுக்குன்னு வரும்போது நம்ம சில நேரங்களில் நம்மளோட ரூல்ஸ் நம்ம பெண்ட் பண்ணிப்போம். அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது அந்த ரூல்ஸ் நம்ம பெண்ட் பண்ண மாட்டோம். நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ, இந்தியா போயிட்டு வந்தப்போ ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் அதான் சொன்னேன், நான் இங்கேருந்து நான் இந்தியா போகிறேன், நான் போய் இந்தியாவில் போய் ஐ எம் ஸ்பெண்டிங் டைம். நான் போய் சில பேரை மீட் பண்ண முடிஞ்சிச்சு, சில பேரை மீட் பண்ண முடியல. சம் பீப்புள் அண்டர்ஸ்டுட் மீ, சம் பீப்புள் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. தே வர் நாட் ஹாப்பி தட் ஐ டிடன்ட் கோ அண்ட் see them. Okay, I have nothing against them. I'm not mad at them. I'm not sad at them. I'm not angry at them. I don't have anything. இந்த ட்ரிப்பில் எனக்கு அந்த ஜாதகம் இல்லை, டைம் இல்லை டு see them. எங்களுக்கு
ரிட்டன் கிடையாது டு மீட் திஸ் இந்த ட்ரிப்ல. மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்ல நான் பாப்பனா இருக்கும். that's how I take everything. இதுக்காக நான் ஒருத்தவங்க மேல கோமாவோ இல்ல அவங்க என்ன பார்க்க வரலையே இல்ல நான் போய் அவங்கள பார்க்கலையே நான் ஃபீல் பேட் பண்ணி நான் என்னோட என்டையர் மூடை ஸ்பாயில் பண்ணி என்னோட ட்ரிப்பை நான் வந்து இது பண்ணி that's not the place I should be. And also, is it worth carrying that emotion, anger-o illa sadness-o? Is it worth carrying it? No. I don't remember anything. I only think that India போகும்போது I spent good time with whoever I could meet and with my family. We were able to spend time with my mother-in-law. She's no more today. எங்களோட entire trip was a very blissful trip because we never knew that this was the last time we were going to be with her. ஸோ எங்களுக்கு வந்து அது எப்படி இருந்தது பாருங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நான் என் மைண்டில் கேரி பண்ணி ஒருத்தர் சொன்னதையும் நான் என் மைண்டில் கேரி பண்ணி வச்சிருந்தேன்னா இப்போ எப்படி இருக்கும்னா எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் இருக்கும். இப்போ எனக்கு நிஜமாவே ஞாபகம், இப்போ நான் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன யாரை சொன்னாங்களா வச்சாங்களா எனக்கே சொல்லிட்டு வரல, எனக்கே தெரியாது நான் போகிறேன்னு. இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு கூட நான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் நிறைய பேர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. இந்த தடவை பார்க்கலன்னா என்ன அடுத்த தடவை பார்க்கலாம், இந்த தடவை முடியலன்னா என்ன அடுத்த தடவை பண்ணலாம், நான் ஃபோன் பண்ணி பேசிடுறேன், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன், இந்த டைம் வர முடியல, இல்லை நானும் வர முடியல, சாரி எனக்கும் வரணும். லிட்ரலி 2 weeks தான் இருந்தோங்க. லிட்ரலி 2 weeks 2 weekends தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அதனால எனக்கு வந்து இட் வாஸ் நைஸ் தட் பீப்புள் அலவுட் தட் ஸ்பேஸ் அண்ட் தே அண்டர்ஸ்டுட் வேர் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் அண்ட் வை வி ஆர் தேர், இல்லையா? ஸோ இது வந்து இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆனால் இதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? நத்திங், நோ பேட் ஃபீலிங்ஸ் அட் ஆல். Only good memories. I have only good memories of my trip. So, this is how you navigate through life. Same way. And the zero mindset varumbodhu, when you have zero ego, zero judgment, zero expectation from anybody, that means you'll be like quiet irpinga. And you'll be listening. I'm not saying you should be quiet and sing like, oh, randakar, paattu padakudadu mind la. You have to be listening to them. You have to be actively involved in that conversation, whoever is giving information from the other side, because they are respecting you and they are considering you as a person. உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உங்களையும் ஒரு ஆளா நினைச்சு உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம வந்து we are supposed to give them that 1 or 2 minutes. If they are trying to hurt you, then you stop them. Allow them to finish. Then you stop them. Don't yell. Tell them whatever you said is not something that I agree. I don't like it. Or you can say I disagree. If they are not going to take it, if they are going to fight with you, so be it. சாப்பாடுக்கு சொன்ன மாதிரி தான், உனக்கு என் சாப்பாடு பிடிக்கலையா, ஓகே, நீ எனக்கு வந்து அவார்டா கொடுக்க போற? இங்கே செய்கிற வேலைக்கெல்லாம் என்ன இவங்க அவார்டா கொடுக்குறாங்க? இல்லையே. நான் தான் என் வீடை க்ளீனாக வைக்கணுன்ற, நான் தான் என் வீடு எல்லாம் செய்யணும். சாப்பிட்டு முடிச்சோன்னே இப்போ எனக்கு இந்த வீடு இப்படி க்ளீனாக இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. என்னை யாரும் நீ இது பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. நானே எனக்கு பண்ணிக்கிற ஒரு விஷயம் இது. அது மாதிரி நீங்களே உங்களுக்கு போக போக when you grow older, when you grow and when you are in your mid 30s and 40s, you'll understand what I'm trying to tell. நான் வந்து I don't want to sound preachy, but every time நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் it comes across. Because sometimes நம்ம பேசுறது வந்து நம்ம வியூ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நான் நினைச்சதே தான் சைந்தவி சொல்றீங்க கரெக்டு, நான் டெய்லி இப்படி தான் இதை நான் பார்க்குறேன், டெய்லி நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட் அப்படின்னு ஒரு வேலிடேஷன், அ சைன் ஃபார் தெம் டுடே, சேயிங் தட் ஓ கரெக்ட், நான் இந்த சுச்சுவேஷன் இப்படி ஹேண்டில் பண்ணேன், எனக்கு இவங்க சொன்னாங்க கரெக்டு, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இப்படி தான் நான் இதை பண்ணியிருக்கணும் போல இருக்கு, ஓகே தேங்க்யூ, நான் கரெக்டாக தான் தப்பாக பண்ணிட்டேன், அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கணுமோ, இல்லை நம்ம ட்ரை பண்ணியிருக்கணுமோ அப்படி. இப்போ வினோத் சொல்லுவார், உன்ன மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாது, நீ இப்படிலாம் வந்து ஜீரோவாக இருக்க, என்னாலாம் அப்படி இருக்க முடியாது, ஓகே. But he knows to ignore. He knows to be jovial when he sees somebody and he will ignore. Now apdi kadayadu. I will go one step ahead and say I'll be nice to them out of my way because I feel like I may not see them ever again in my life. And that has happened. Many people அந்த மாதிரி நான் அதுக்கப்புறம் என் லைஃப்லேயே நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு தோணும். அண்ட் யூ ஆல்வேஸ் கிவ் them a second chance. It's okay. What is wrong? Let them come back to you and say whatever they are supposed to say. And always when you disagree with somebody, they may not take it in the right spirit also. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட டிஸ்அக்ரி பண்ணுறீங்க, எல்லா கமெண்ட்டையும் நான் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்குன்னு அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆன்சர் வச்சுருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுருப்பேன். அந்த ஆர்குமெண்ட்டில் மட்டும்தான் நான் பேசுவேன்.
ஏன்னா அது என்னுடைய புரிதல், என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், என்னுடைய விஷயம். ஆனால் ஐ வில் டெல் யூ, இவ்வளோ வருஷத்தில், இவ்வளோ நாளில் நான் நிறைய பேரை பார்க்குறேன்ல, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன்ல, ஒருத்தவங்க கூட நேரில் வந்து என்னை பார்க்கும்போது சைன் நீங்கள் வந்து இப்படி, நீங்கள் அப்படி இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நேரில் வந்து சொல்லவே இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நான் சொல்கிறது அக்ரி பண்ணுறாங்களே. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கார் ஓட்டும் போது நான் ஒரு பாட்காஸ்ட்டாக ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கேன். சமையல் பண்ணும்போது எங்கேயோ ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்குறாங்க. இல்லை ஒரு பிக் சிஸ்டராக ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு வந்து அவங்க பேசுகிறது வந்து ஒரு பிக் சிஸ்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லையா, எனக்கு சமையல் பண்ணும்போது சைடில் பாட்டு ஓடுறதுக்கு பதிலாக யாரோ ஒருத்தவங்க தமிழில் பேசினா போதும்னு தோணுதா, போட்டு விடுவாங்க. இல்லை சில பேர் என்னை டைரெக்டாக கனெக்ட் பண்ணி எனக்கு பிடிக்கும், நான் பேசுறது பிடிக்கும்னு பார்ப்பாங்கல்ல, அப்படி கூட பார்த்து பிடிக்குமா இருக்கும். ஸோ இது வந்து ஒருத்தருடைய ஜீரோ நேச்சர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அதான் அவங்களோட ஜீரோ நேச்சர். அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க they want to listen to what I'm trying to tell. மேபி இதுலேருந்து அவங்க ஒன் சென்டென்ஸோ ஒன் டைலாகோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் இதில் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஹவு டு பி இன் தட் மைண்ட் செட்ன்றது வந்து அகெயின் ஐ வில் டெல் யூ, யூ ஹாவ் டு ஸ்டாப் த அர்ஜ் டு ஆர்கியூ பேக் இமீடியட்லி. யூ வெயிட் அண்டில் த கான்வர்சேஷன் கம்ஸ் டு அ நேச்சுரல் ஸ்டாப், தென் யூ பிச் இன். புரியுதா? ஒரு பேசிட்டே இருக்கும் போது ஒரு கான்வர்சேஷனில் நடுவில் ஒரு நேச்சுரல் பிரேக் வரும். அப்போ நம்மளோட ஐடியாவை த்ரோ பண்ணுறது தான் ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருமே ஒர்க்கில் பண்ணுறோம், கடையில் பண்ணுறோம், வெளியில் பப்ளிக் பிளேசஸில் பண்ணுறோம். we are already doing this very well. we are not doing it at home. we better start doing it at home. that's all I want to tell with this. but excellent question இது. thank you for asking. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது and I'm glad that you were able to resonate with what I said about children saying something about our food. who are they to judge us? அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு இவ்வளோதான் சாம்பார் வைக்க வரும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஐ ஹோப் this answer was useful and helpful as usual. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். டி கோபாலகிருஷ்ணன் 79. Hi, I'm Nitya. As much needed podcast for myself because I had a habit. If someone starts the conversation with me, I'll finish the conversation with my Jadagam details too. Sure, I'll try your advice. Need a podcast for ladies reaching 40, how to change our behavior matured with family people, with husband and teen kids and relatives and friends, because still 30s I behaved in very open manner. I said above, a very childish and most giver person. Due to this quality, I got hurted many times. I want to change this behavior without others telling. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நித்யா, சூப்பராக இருக்கு உங்கள் கமெண்ட்டு, ஜாலியாக இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு why you want to change yourself? நீங்கள் you be you. The world will change around you. Somebody will be there to accept who you are. உங்கள் ஃபேமிலி and your kids, you don't have to worry about them. அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க, உங்களை அவங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்களோட அம்மாவாக இருக்கட்டும், உங்களோட அப்பாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் siblings and your children. All these people will know who you are. The immediate next family is your in-laws. அவங்களுக்கு உங்களை புரியறதுக்கு டைம் எடுக்கலாம், இல்லை புரியாமலே கூட போயிடலாம். அவங்க வந்து they are not your question paper. You don't have to deal with them. அவங்கள சாய்ஸில் விடுங்க. அடுத்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. உங்களோட நேச்சர் பிடிச்சிதான் உங்ககிட்ட அவங்க ஃப்ரெண்டாகவே ஆகுறாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ திடீர்னு நீங்கள் அவங்களுக்காக மாற்றிக்கணும்னு நினைக்கிறது வந்து that is not necessary. And when you are nearing your 40s, you will automatically get a maturity and your mind will become quieter. You will go into a silent zone and a deep zone of contemplation. அதாவது உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க, இது பண்ணுமா, இது பண்ண வேணாமா, இது செய்யணுமா, இது செய்ய வேணாமா. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நிறைய விஷயத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும். லைஃப்பில் அக்கரன்சஸ் நடக்கும், ஃபேமிலியில் விஷயங்கள் நடக்கும். அப்போ நம்மளோட லைஃப் வந்து நம்மளை ரொம்ப பிஸியாக வச்சுக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு நோக்கி போகும்போது when you are nearing that age, ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஆஸ் அ பர்சன் அது மாறுவீங்க. நீங்கள் இதுக்காக நீங்கள் தனியாக ஒன்றும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டோன்ட் டூ தட். டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் சம்படி எல்ஸ். இஃப் யூ ஆர் ஹாப்பி த வே யூ ஆர், பி தட் வே. Don't change yourself, because if you try to change yourself, you will not be able to please
எவ்ரிபடி இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு 10 பீப்புளுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இன்னொரு 10 பீப்புள் உங்களுக்கு ஏன் நீங்கள் மாறிட்டீங்கன்னு கேட்க தான் போகிறாங்க. இல்லை சைன், எனக்கே நான் பண்ணுறது பிடிக்கல, நான் வந்து மாறணும்னு நான் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் குவைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மாறுங்க. ஆனால் யாராவது ஒரு 10 பீப்புள் நம்மளை கேள்வி கேட்பாங்களேன்னு பயத்தினால நீங்கள் அதை யோசிக்கவே கூடாது. If you feel like it's going to give you the calm and if it's going to give you a different perspective of life, then you try to change. Otherwise, don't change it. Why you have to change? People will never understand you. Nobody will understand you other than yourself. Nobody will understand you. Because, like I said, if somebody is going to come and say, Saindavi, avanga ipdi, avanga ipdina, oh, apdiyaanu kettupena, na, ellam pesippen. Ana, if I see that person, I will be normal with them. Because I always give everybody a second chance. I always think that maybe they did something, அவங்களோட வே ஆஃப் அந்த கன்வே பண்றது தப்பா கூட இருந்திருக்கலாம், இல்ல கேட்டுட்டு வந்து நம்மகிட்ட ஒன்று சொல்றாங்கல்ல, அவங்க நம்மகிட்ட தப்பா கன்வே பண்ணிருக்கலாம், இல்ல அவங்களுக்கும் என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஸோ இதுல நிறைய ஃபேக்டர் இருக்கு. டைரக்டா ஒருத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா அவங்க எப்படின்னு. அதே மாதிரி உங்களோட பிஹேவியர் சேஞ்ச் வந்து வேற ஒருத்தவங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ற வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் வாட் அதர் பீப்புள் ஆர் கோயிங் டு திங்க். நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஸோ வாட்? உங்களுக்கு மாறணும்னு தோணுதான் மாறுங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க போறோம், கேட்கறவன போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்கன்றேன் நான். அப்படி கேட்கறவங்க எல்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படி இந்த 30 வயசுக்கு மேலேயும் ஒருத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்கன்னா அப்படி எதுக்குங்க உங்களுக்கு ஒருத்தவங்க உங்க லைஃப்ல? தேவையே இல்லையே. உங்களுக்கு கரெக்டா போடுதா, நான் எல்லார்ட்டையும் ஓவர் ஷேர் பண்றேன், என்ன அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, ஹர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் டைம் டு சிட் அண்ட் ரீதிங்க், ரீவேல்யூவேட், திங்க், ஓகே வாட் ஆம் ஐ டூயிங் ராங், வேர் ஆம் ஐ ஷேரிங், ஒய் ஆம் ஐ ஷேரிங், ஒய் ஆம் ஐ கிவிங் எவ்ரி திங் அவுட் நவ். தேவையே இல்லையே. அவங்க நம்ம கிட்ட கேட்காமலே நம்ம ஏன் சொல்றோம்? தேவையே இல்லைன்றேன். ஒரு வருஷத்துல நீங்க ஒருத்தர்கிட்ட 5 வாட்டி போன்ல பேசணும்னு முடிவு பண்றீங்களா, 5 வாட்டி மட்டும் பேசுங்கன்ற, அதுக்கு மேல பேசாதீங்க. இப்போ ஹாய் ஹலோ சில பேர்கிட்டலாம் நான் எப்போது அவங்களா கால் பண்ணால் நான் பேசுவேன், நான் எப்போது கால் பண்ணால் நான் பேசுவேன், ரொம்ப ரேராக பேசுவேன். ஆனால் பேசினா நல்லா பேசுவேன். ஐ பர்பஸ்ஃபுல்லி லைக் டு மெயின்டைன் த டிஸ்டன்ஸ் வித் தம் பிகாஸ் இட் கீப்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெஷ். இட் டசன்ட் வாண்ட் தே ஆல்சோ டோன்ட் வாண்ட் மீ க்ளோஸ், ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு கோ க்ளோஸ். ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் என்கிட்ட அந்த பேசாத பர்சன்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்குது, அவங்களோட சர்க்கிளில் அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க வெளியே போறாங்க வராங்க, ஒன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் பண்றாங்க. நம்மள அவங்க அதுல சேர்த்துக்கல, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? நான் தான் லூசு மாதிரி போய் ஓவர் ஷேர் பண்ணிட்டே இருந்திருக்கேன், அவங்க என்ன இன்க்ளூடே பண்ணல, நான் தான் போய் அதை பண்ணியிருக்கேன். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் என்னோட early 30s நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டு then I stopped. Now those people are still there in my life, they're all there in my life, I still talk to them, but I'm already too busy doing whatever other things that I'm doing. நான் எங்கேயோ போயிட்டேன், ட்ரெயின் வேற ஸ்டேஷன் போயிடுச்சு, அவங்க இன்னும் அதே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் அவங்கள மறக்கல. இஃப் அட் ஆல் ஐ கம் பேக் டு தட் ஸ்டேஷன் ஐ வில் சே ஹலோ, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே நான் சொல்லுவேன், நமக்கு வந்து ஜாதகம்னா நாட் ஜாதகம், நமக்கு அந்த இட் ஷுட் பி லைக் இருக்கணும் டு மீட், இல்லைன்னா அது நடக்காது. நீங்கள் எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. அதனால சில நேரங்களில் சில ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளை விட்டு போகிறாங்கன்னா விட்டுருங்க. சில பேர் உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் உங்க கூட தான் இருக்காங்கன்னா இருக்கட்டும், இட்ஸ் ஓகே, ட்ரை டு ஹேண்டில் தெம் ஹவெவர் யூ வாண்ட் டு ஹேண்டில் தெம், பட் டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க அவங்களுக்காக உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் எத்தனை பேருக்காக நீங்க எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும், தென் யூ won't be yourself. How long can you keep that act? You will become tired of yourself, right? ஸோ அது வந்து நம்ம யோசிக்கணும், நமக்கு இது தேவையா, நம்ம மாத்திக்கணுமா. நீங்க ஜாலியான நேச்சரா இருக்குன்னா இருங்கன்ற, அந்த ஜாலியான நேச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரே ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருந்தா கூட போதும். Be yourself, you don't have to change. And regarding oversharing, that is something you can think about if you really need to do it with certain people who are misusing you. உங்களை ரொம்ப அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, உங்களோட நல்ல எண்ணத்தை அவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா then you can do that. இப்போ சில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா கிவ் அண்ட் டேக்ல இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, திங்ஸ் எதிர்பார்ப்பாங்க, பொருள் எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படித்தான். இன் தட் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் டு பி த கிவர். இன் மை கேஸ் ஐ எம் ஹாப்பி டு கிவ், ஐ எம் ஹாப்பி டு பை வாட் எவர் தே வாண்ட், ஐ எம் ஹாப்பி டு சென்ட் வாட் எவர் தே வாண்ட், ஐ எம் ஹாப்பி டு ஷேர் வாட் எவர் தே வாண்ட். தட் இஸ் மை நேச்சர் அண்ட் ஐ சோஸ் தட் ஃபார் தட் ரிலேஷன்ஷிப். அதனால இட்ஸ் கீப்பிங் மீ ஹாப்பி. அவங்கள ஏன் நான் இன்னும் என் ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்கேன்னா எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. என் மனசுல வந்து நான் ஷேர் பண்றதுல எனக்கு ஒரு நல்லது நடக்குது, அவங்க கிட்ட நான் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஸோ ஐ எம் டூயிங் தட்.
It's not being selfish or they are not being selfish. It's how the relationship has been from day one. இப்போ சடனாக போய் நீங்கள் அதை மாற்ற முடியாது. அது மாற்றினா தப்பாக இருக்கும். இப்போ எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க லைக் நான் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நான் பர்த்டே வந்து நான் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே பண்ணலைன்னு. நீங்கள் எப்பாவது ஒரு வாட்டி நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு யாராவது பார்ட்டி பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும், நான் உனக்கெல்லாம் பண்ணல நீ எனக்கு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் ஒரு வாட்டி அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சொல்லணும்ல. இஃப் யூ டோன்ட் டெல் அண்ட் யூ எக்ஸ்பெக்ட் சம்படி எல்ஸ் டு டூ இட் ஃபார் யூ, தே won't do it. பிகாஸ் பீப்புள் ஒரு பர்சனுடைய புரிதல் இருக்குல்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை ஒப்பீனியன், ஆனிவர்சரி இஸ் அ வெரி பர்சனல் திங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் செலிப்ரேட் பண்ணணும். வெளியில் இருக்கிறவங்க யாரும் வந்து நம்ம ஆனிவர்சரிக்கு எதுவும் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ கன்சிடர் ஆஸ் அ பிக் திங். ஆல்சோ வென் யூ க்ரோ ஓல்டர், birthdays are not a big deal for Vinod, but for me birthdays are a big deal. I feel like every birthday is one more year of renewal, life renewal. So எனக்கு வந்து I like to spend time with that person. It need not be on their birthday. It can be any day other than the birthday, but not everybody is like that. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனா நான் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுப்பேன், அப்போ கொடுக்க மாட்டேன். நான் எப்போ அவங்கள மீட் பண்ணுறனோ அப்போ தான் போய் கொடுப்பேன். ஏன்னா on their birthday they're going to be busy with their own family, right? They'll be doing their things, whatever they want to do. So it doesn't mean my love for them is going down. No, the love is still same. I have the exact same amount love for them. In fact, more. நான் ரொம்ப தாட்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி வச்சிருப்பேன். பட் ஐ டோன்ட் ஆட் தட் ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னைக்கு தான் பண்ணணும், அப்போ தான் பண்ணணும், இன்னைக்கு தான் செய்யணும்னு. இப்போ இந்தியாவில் வந்து எப்படின்னா சில பேர் வீட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கும், பர்த்டே அன்னைக்கு போய் யூ டேக் பிளெஸிங்ஸ் அண்ட் தே வில் கிவ் யூ 1000 or 2000 rupees. அது வந்து ஒரு ஃபேமிலியோட கல்ச்சர் அண்ட் ரிச்சுவல். எல்லார் வீட்லையும் அப்படி இருக்காதான் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் என் பசங்க எல்லாருக்கும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வி கிவ் each other money. அந்த மாதிரி வினோத் லைக்ஸ் டு கிவ் மணி, ஹீ லைக்ஸ் டு டூ இட். ஃபார் மீ மணி இஸ் மணி. எனி டே இஃப் ஐ கிவ் இட்ஸ் குட். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஷீ ஃபைண்ட்ஸ் ஹாப்பினஸ் இன் பையிங் மீ க்ளோத்ஸ். என்கிட்ட ட்ரெஸ்ஸாக இல்லையா என்ன, எவ்வளோ இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கொடுப்பாங்க பிகாஸ் இட் கிவ்ஸ் ஹர் ஹாப்பினஸ். ஷீ இஸ் நாட் திங்கிங் வெதர் மை டாட்டர் இஸ் ஜட்ஜிங் மீ, வெதர் மை டாட்டர் லைக்ஸ் இட், என்னோட பொண்ணுக்கு பிடிக்குமா, என் மாப்பிள்ளைக்கு பிடிக்குமா, என் பேரனுக்கு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பண்ணணும்னா அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சா அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஹாப்பினஸ் தருது. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா அதான், டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா, உங்கள் மைண்டுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதா, அதை பண்ணுங்கள். அதனால் நித்யா, நீங்கள் ஜாலியாக ஜோவியலாக எப்பயும் இருக்கிற மாதிரி இருங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, தேங்க்யூ. I'll meet you in another video. Thank you. Thank you guys for watching this video.